ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம SQL வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இங்கே யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் இருக்கக்கூடிய வேலிடான இமெயில்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி எப்படி இருக்கணுன்றதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இமெயிலோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா @leetcode.comன்ட்டு எண்டாக இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், அப்புறம் வந்து டாட் இருக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஃபன் இருக்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ டேபிள் நேம் வந்து யூசர்ஸ். ஸோ வேர். ஸோ இதில் வந்து நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைக் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ மெயில் காலம் நேம் வந்து. ஸோ அப்புறம் இதுக்கான பேட்டர்ன் வந்து எழுதணும். ஸோ ஒன்று ஸ்மால் கேஸாக இருக்கலாம், இல்லாட்டி கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம். அது ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லாட்டி மல்டிபிள் கேரக்டராக இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம A to Z இருக்கலாம், கேபிட்டல் A to Z இருக்கலாம், அப்புறம் வந்து நம்பர்ஸும் இருக்கலாம் 0 to 9. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அலௌடு. ஸோ அண்டர்ஸ்கோர் டாட் ஐஃபன். ஸோ இது வந்து மோர் தென் 1 கேரக்டராக நமக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டொமைன் வந்து பார்த்திங்கன்னா @leetcode.comனு இருக்கணும். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இதை செக் பண்ணணுன்றதுக்காக நான் அந்த கேப் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து லெட்டர்ஸில் இருக்கணும், அது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நம்பர்ஸ், டிஜிட்ஸு, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஓகே. ஸோ அது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன், 0 or more கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டாட்கான மீனிங் வந்து நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு நமக்கு எனிதிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது அந்த இடத்துல எனிதிங்ன்றதுக்கு பதிலாக நான் வந்து இதை டாட்டாகவே நீ கன்சிடர் பண்ணுன்றதுக்காக நான் இதை எஸ்கேப் பண்ணி நான் அதை டாட்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு எண்டு வந்து நமக்கு .comன்ற இதில் வந்து நமக்கு முடியணுன்றதை நான் டாலர் சிம்பிள் போட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். என் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு.